இப்போ நம்ம சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சு அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப்பு சம்பா கோதுமை ரவை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், டைரெக்டாக போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நம்ம இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சம்பா கோதுமை ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே ப்ரெஷர் குக்கரை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நிமிஷம் மட்டும் அதை வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் வச்சுருக்கேன். நம்ம பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இதையும் வந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இதில் காரத்துக்கு வந்து நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம், இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சம்பா கோதுமை ரவையை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த ரவையையும் நம்ம இந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சம்பா கோதுமை ரவை கிச்சடி வந்து தயாராகிடுச்சு.